ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு ஸ்நாக்ஸு கேப்பை புட்டு ரெடி பண்ணலான்னு அது எப்படி செய்வோன்னு பார்ப்போமா. அதுக்கு ஒரு கிண்ணம் கேப்ப மாவு எடுத்துருக்கிறேன். இப்போது தண்ணியை ஊற்றக்கூடாது, தண்ணியை தெளித்து தான் மாவு பிசையணும். தண்ணியை தெளித்து நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா கட்டிகள் இருந்துச்சுன்னா நல்லா உதுத்து விட்டுக்கிடுவோம். நல்லா உதுத்து விட்டுட்டு நல்லா கை பிடிச்சோம்னா கொலக்கட்டை மாதிரி வரணும். அப்போ தான் அந்த புட்டுக்கு கரெக்டான பதம். இப்படி பிடிச்சா இப்படி வரணும், உதிரக்கூடாது. இப்படி இருந்தால் தான் கரெக்டாக புட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இட்லி கொப்பரையை அடுப்பில் வச்சு தண்ணி காஞ்சதும் அந்த இதை மேலே மாவெல்லாம் மேலே பரப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு தேவையான அளவு வெல்லம், ஜீனியை விட வெல்லம் போடுங்க, சூப்பராக இருக்கும் வேப்ப மாவு புட்டுக்கு. தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிடணும். ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.